கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே முதியவரை கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் மூதாட்டியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. பரணியா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஓபக வலசை கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணப்பன். அவருடைய மனைவி சென்னம்மாள். இவர்கள் இருவரும் தங்களுக்கு தோட்டத்தில் தயார் வைத்திருக்கிறார்கள். இரவு கண்ணப்பன் வீட்டிற்கு வெளியேவும் சென்னம்மாள் வீட்டிற்கு உள்ளேவும் உறங்கி இருந்திருக்கிறாங்க. அப்போது மர்ம நபர் ஒருவர் வெளியே உறங்கி இருந்த கண்ணப்பனை தலையில் பலமாக தாக்கியிருக்காரு. கண்ணப்பனின் அலறல் சத்தம் கேட்டு மனைவி சென்னம்மாள் வெளியே வந்து பார்த்திருக்காங்க. வெளியே வந்த சென்னம்மாவை அந்த நபர் வீட்டிற்கு உள்ளே தூக்கி சென்று பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறாரு. இவரின் இருவருடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் பார்த்தபோது கண்ணப்பன் ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்திருக்காரு. மற்றும் கண்ணப்பன் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அமைச்சிருக்காங்க. பின்னர் கண்ணப்பன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. கண்ணப்பனின் மனைவி சென்னம்மாவை மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இது குறித்து சிங்காரப்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. தனியாக இருந்த முதியவரை கொலை செய்துவிட்டு மூதாட்டியிடம் பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் இப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பரணியா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.